சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சட்டமன்ற அதிமுக கட்சி தலைவராக்கும் தீர்மானத்தை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிய அக்கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் வழிமொழிந்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒருமனதாக கழகத்தின் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அதனை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இத்தீர்மானத்தை வழிமொழியுமாறு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். அவரை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றார். அப்போது பேசிய சசிகலா, தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறினார். அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வாகியுள்ள சசிகலா, தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் சசிகலா 6 மாதத்திற்குள் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். இதனிடையே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். தமது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர், கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தம்மால் அமைக்கப்பட்ட அமைச்சரவையை விடுவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.